எப்பயும் பிரியாணி ஆர்டர் பண்ணணும்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா கொடுக்குற காசுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், நல்லா சாப்பிட்ட திருப்தி இருக்கும், அதுவும் இல்லாமல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சரி, எனக்கு ஒரு நாள் நைட் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலான்ட்டு எஸ்எஸ்ல பார்த்தோம். பட் பிரியாணி வந்து இல்லை, காலின்னு காமிச்சிச்சு. சரி, வேறு எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் தான் சொன்னேன், பெங்களூரில் வந்து மனிஷ் தம் பிரியாணி ஃபேமஸ்ஸு, நம்ம வீட்டுகிட்ட தான் கடை இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வாங்கினார். ரிவ்யூலாம் பார்த்துட்டு வாங்கினோம், நல்லாயிருக்கும்னு தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக இருக்கிற பிரியாணி டேஸ்ட்டு வந்து இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சிக்கன் 65 அது மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரே ஒரு எக்கு, குவான்டிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, பட் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்போ ஆர்டர் பண்ணாலும் எஸ்எஸ்ல இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுறது.